இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது வெங்காய வடை. அந்த வெங்காய வடை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பெரிய வெங்காயத்தை வந்து நீட்டமாக கொஞ்சம் சின்ன சைஸில் கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 5 பூண்டு தட்டி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக சோம்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது 3 சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் வந்து நமக்கு என்ன சேர்க்க போகிறோன்னா கொஞ்சம் பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். அப்புறம் கடலை மாவு, இதுக்கு தேவையான அளவு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. எவ்வளோ வெங்காயம் எடுக்கிறோமோ அந்த அளவு. இப்போ வந்து பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன், மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். இதை போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி இப்போ சேர்க்க வேண்டாம், ஏன்னா அந்த வெங்காயத்தில் தண்ணி இருக்கும். அதனால் எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா தொளிச்சு தண்ணி இருக்கு இல்லையா, அதை தொளிச்சு தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இல்லாட்டி ரொம்ப தண்ணியாக போயிடும். அதனால் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ, எவ்வளோ மாவு போடுறீங்களோ அந்த அளவு பார்த்துக்கோங்க. வெங்காயம் நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த அளவு தான் கடலை மாவு, அரிசி மாவும் போடணும். அதே மாதிரி தான் காரமும் எப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. காஞ்சதுக்கப்புறம் இந்த இந்த வெங்காய வடை இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் போடுறேன். நான் வந்து வடை மாதிரி தட்டி போடாமல் சும்மா லைட்டாக உருண்டையாக போட்டிருக்கேன் பசங்களுக்காக. நீங்கள் எப்படின்னு பார்த்து பண்ணிக்கங்க. இப்போ வந்து இதை வந்து வடை வந்து உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கணும், வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். அதனால் நான் இந்த பதத்துக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கங்க. இப்போ வந்து நம்ம தூள் பச்சி போடணுன்னா, வெங்காய தூள் பச்சி போடணுன்னா இதை வந்து இவ்வளோ தண்ணி ஊற்றாமல் மாவு வந்து ட்ரையாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா தூள் பச்சி, இல்லைன்னா வெங்காய வடை அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதில் வந்து புதினா சேர்க்க வேண்டாம். தூள் பச்சி பண்ணினீங்கன்னா இப்போ வந்து நமக்கு வெங்காய வடை ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.